சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. பலுஜிஸ்தான் தங்களை தனி நாடாக அறிவித்ததற்கு பிறகு உலக அரங்கில் இது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பலுஜிஸ்தான் தொடர்ந்து ஐநாவும் இந்தியா போன்ற மற்ற உலக நாடுகளும் தங்களை ஆதரிக்கணும்னு தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனால் ஐநாவும் உலக நாடுகளும் இந்தியாவும் பலுஜிஸ்தானை தனி நாடாக உருவாக்கத்திற்குரிய சிக்கல்களாம் என்னங்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பலுஜிஸ்தான்னா என்ன, பலுஜிஸ்தான் பாகிஸ்தானுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது, பலுஜின மக்கள்கள்லாம் யார், எதற்காக அவங்க தனி நாடு கேட்குறாங்க போன்ற விவரங்கள்லாம் இதற்கு முந்தைய வீடியோவில் நான் பேசியிருந்தேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா பலுஜிஸ்தானுக்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் இந்தியா எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள்லாம் என்ன, இப்போது தனி நாடாக பலுஜிஸ்தான் மாறணும்னா அவங்களே எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள்லாம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக இப்போது ஒரு தனி நாடு உருவாகணும்னா அதுக்குன்னு சில கிரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த பகுதிக்கான ஸ்டாண்டர்ட் பாப்புலேஷன், அங்கே நிரந்தரமாக வசிக்கக்கூடியவர்கள் முதன்மையாக பங்கு வகிக்கிறாங்க. இரண்டாவதாக பார்க்க போனோன்னா அந்த நாட்டிற்கான வரையறுக்கப்பட்ட எல்லைகள், மிக தெளிவாக வரையறுக்கப்பட்ட எல்லைகள் முக்கிய பங்கு வகிக்குது. மூன்றாவதாக பார்க்க போனோன்னா கவர்மெண்ட், அவங்க என்ன மாதிரியான கவர்மெண்ட்டை சூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கணும். இப்போது இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்குள்ள மாவட்டங்கள், வட்டங்கள்னு போன்று பிரித்து அவங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட்டை பார்லிமெண்ட் பேஸ்டு கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அதே போல் பலுஜிஸ்தானும் அவங்க என்ன மாதிரியான கவர்மெண்ட்டை வச்சு ஆட்சி பண்ண போகிறாங்க அப்படின்னா அதற்கான தனியாக ஒரு அரசியலமைப்பு சாசனம் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்குது. அடுத்தது நான்காவதாக மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, அண்டை நாடுகளுக்குடனான உறவை அவங்க எப்படி மேம்படுத்துகிறாங்க, அண்டை நாடுகளுக்குடனான உறவுகள் எப்படி இருக்குங்கிறது தான் மிக முக்கியமான ஒன்றா இருக்குது. இப்போது இதில் ரெண்டு விஷயம் பலுஜிஸ்தானுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. வரையறுக்கப்பட்ட எல்லைகள், இந்த எல்லையை அவங்க எப்படி சூஸ் பண்ண போகிறாங்கங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் இருக்குது. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி பலுஜின மக்கள் பலுஜிஸ்தானில் மட்டும் இல்லாமல் ஈராக்கில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அதே போல் ஆப்கானிஸ்தானிலையும் பலுஜின மக்கள் இருக்கிறாங்க. இப்போது இவங்க பலுஜிஸ்தானில் மட்டும் இருக்கக்கூடிய அந்த பலுஜின மக்களுக்கு தனி நாடு உருவாக்க போகிறாங்களா, இல்லை ஆப்கானிஸ்தான்லேயும் ஈரான்லேயும் இருக்கக்கூடிய பலுஜின மக்களை ஒன்றிணைத்து ஒரு நாடாக உருவாக்க போகிறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பலுஜிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களை மட்டும் வச்சு ஒரு நாடு உருவாக்குனாங்கன்னா மற்ற இரண்டு நாடுகளில் இருக்கக்கூடிய பலுஜின மக்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நான்காவதாக பார்க்க போகிறது அண்டை நாடுகள் உடனான உறவு. இதில் தான் இப்போ மிகப்பெரிய சிக்கலை பலுஜிஸ்தான் சந்திக்கிறாங்க. ஏன் அப்படின்னா 2019ஆம் ஆண்டு சொமாலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இதே போல் தங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொமாலியன் லேண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியை தோற்றுவிச்சாங்க. அவங்க மற்ற 3 கிரைட்டீரியாவுமே மீட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் உடனான உறவை மேம்படுத்த தவறிட்டாங்க. அதனால் இப்போ வரைக்கும் மற்ற உலக நாடுகளால் இது ஒரு தனி நாடு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் பெற முடியாமலே இருக்குது. பலுஜிஸ்தானுக்கும் அப்படி ஒரு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பலுஜிஸ்தான் அண்டை நாட்டு உடனான உறவை மேம்படுத்துவதற்காக அவங்க முக்கியமாக நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடாக என்ன இருக்குது அப்படின்னா இந்தியா. அவங்க மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சரி இந்தியாவினுடைய ஆதரவு தங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்தியா இதற்கு கொஞ்சம் மௌனம் சாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலுஜின மக்கள் ஈரான்லேயும் இருக்கிறாங்க. இப்போது ஈரானுக்கும் நமக்கும் இடையான நட்புறவுங்கிறது ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருக்குது. அந்த உறவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இந்தியா ஈரானுக்காக அங்கே இருக்கக்கூடிய அரபிக்கடலை ஜபஹர் போர்ட் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தையே ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த உறவில் பலுஜிஸ்தானால் ஒரு
புதிய விரிசல் வந்து விழுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஈரான் கூட வந்து வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான வேலைகளிலும் இப்போ இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் இந்தியா வந்து ஈரான் கூட இருக்கக்கூடிய நட்பை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு ஆயில் டிபெண்ட் கண்ட்ரி. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் தேவைக்காக நம்ம வந்து 90% மேலே வந்து மற்ற நாடுகள்லேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். இப்போது ஈரான் கிட்ட வந்து இப்போ வரைக்கும் நம்ம எந்த ஆயில் இறக்குமதியும் பண்ணலை. அதற்கு காரணம் வந்துட்டு அமெரிக்கா ஈரான் மேலே போட்ட பொருளாதார தடை தான். ஆனால் இப்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையான பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாகவே போயிட்டு இருக்கு. 2 நாடுகளும் நியூக்ளியர் ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த நேரத்தில் அப்படி மட்டும் அமெரிக்கா ஈரான் மேலே போட்டிருந்த தடையை நீக்கிச்சு அப்படின்னா, ஈரான் இந்தியாவிற்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம ஈரான் கிட்டே இருந்து ஆயிலை வந்து குரூட் ஆயிலை வந்து இறக்குமதி பண்ணிக்கலாம். இதனால் இந்தியாவிற்கு வந்து கிடைக்கக்கூடிய பலன்கள்ங்கிறது வந்து மிக மிக அதிகம். இதனால தான் இந்தியா வந்து நட்பை வந்து கெடுத்துக்க விரும்பலை. இதுவும் ஒரு தடைக்கல்லாக இருக்குது இந்தியா பலுஜிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் பலுஜிஸ்தான் இன்னொரு கோரிக்கை எப்படி முன் வச்சாங்க அப்படின்னா, 1971 இந்தியா குறுக்கிட்டு பங்களாதேஷுங்கிற ஒரு புது நாடு உருவாக எப்படி காரணமாக இருந்துச்சோ அதே போல் பலுஜிஸ்தான் உருவாகவும் இந்தியா காரணமாக இருக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இதுலேயும் வந்து ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, அப்போ இருந்த கிழக்கு பாகிஸ்தான், இதை பற்றியும் தனியாக பங்களாதேஷ் எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னு ஒரு தனி வீடியோ இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கிறேன். அப்போது இருந்த கிழக்கு பாகிஸ்தான், அதாவது தற்போது பங்களாதேஷாக இருக்கக்கூடிய கிழக்கு பாகிஸ்தான் வந்து நேரடியாக தங்களுடைய எல்லையை வந்து இந்தியா கூட வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் அங்கே இருக்கிற அன்ஸ்டெபிலிட்டி வந்து இந்தியாவை வந்து அதிக அளவில் பாதிச்சிச்சு. அப்பொழுது இருந்த கிழக்கு பாகிஸ்தான், அதாவது பங்களாதேஷில் இருந்த நிறைய மக்கள் வந்து 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அகதிகளாக இந்தியாவில் வந்து தஞ்சம் புகுந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து அற வழியில் வந்து போர் செஞ்சாங்க. இதனால் பங்களாதேஷ் மக்கள் துன்புறதுனால இந்தியாவிற்கும் நிறைய பாதிப்புகள் இருந்ததுனால இந்தியா அதில் வந்து தலையிட்டு வந்து இதற்கான பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சாங்க. பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு உருவாக காரணமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்தியா நேரடியாக தன்னுடைய எல்லையை வந்துட்டு பலுஜிஸ்தான் கூட ஷேர் பண்ணல. இது வந்து இப்போ ஐநாவிலே நம்ம போயிட்டு ஒரு வாதத்தை முன் வச்சோன்னா, பலுஜிஸ்தானால் உங்களுக்கு என்ன வந்து பிரச்சனை அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்போ வந்து இந்தியா கிட்ட வந்து ப்ராப்பராக ஒரு பதில் இருக்காது. இன்னும் என்ன அப்படின்னா, இந்த பலுஜிஸ்தான் விடுதலைக்காக போராடுறாங்க இல்லையா, BLA, அவங்க வந்து அமெரிக்கானாலையும் இங்கிலாந்தினாலையும் வந்து ஒரு நோட்டிஃபைட் டெரரிஸ்ட் தீவிரவாத அமைப்பாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி இந்தியா அங்கே உதவும் பட்சத்தில் இந்தியா தீவிரவாதிகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தருதா அப்படிங்கிற ஒரு சிக்கலும் வரலாம். இதற்காக தான் இந்தியா இப்போ வந்து ஒரு மௌனம் காக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ இந்தியா உதவலைன்னா மேற்கத்திய நாடுகள்லாம் வந்து பலுஜிஸ்தானுக்கு உதவலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதற்கும் காரணம் இதுதான். ஏன்னா மேற்கத்திய நாடுகள் ஒரு சில நாடுகள் மட்டும்தான் தனிச்சு செயல்படக்கூடியதாக இருக்குது. மற்ற நாடுகள் எல்லாம் USA கிட்டையும் யூரோப்பியன் யூனியனை சார்ந்தும் தான் இருக்கிறாங்க. அதனால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவும் இங்கிலாந்தும் வந்து இந்த BLAவை ஒரு தீவிரவாத அமைப்பாக கருதுறதுனால மற்ற நாடுகள்லாம் உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து மிக 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 குறைவு. சரி, அமெரிக்கா வந்து பலுஜிஸ்தானை வந்து அங்கீகரிக்க வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதற்கான வாய்ப்பும் குறைவு. ஏன்னா சில காலம் வந்து அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான உறவு அந்த அளவுக்கு சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை அப்படின்னாலும் கடந்த காலத்தை பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான உறவு வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. அதற்கு காரணம் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மேலே வந்து போர் பண்ணப்போ பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கிறாங்க. இதனால் எக்காரணத்தை கொண்டும் பாகிஸ்தானுடைய ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு வந்து பிரிஞ்சு போகிறத வந்து விடமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்கிற ஒரு கண்ட்ரி வந்து பிளவுபடுறதை வந்து அமெரிக்கா விரும்பாது. இதனால் அமெரிக்கா கிட்டே இருந்தும் பலுஜிஸ்தானுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னொரு பெரிய நாடாக பார்க்கறது வந்து சைனா எந்த காரணத்தை கொண்டும் பாகிஸ்தான் வந்து பிளவுபடுறதை வந்து விரும்ப மாட்டாங்க. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, சைனா கிட்டத்தட்ட 62 பில்லியன் பணத்தை வந்து சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாருக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது உலக நாடுகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாதையை வந்து உருவாக்குறதுக்காக சைனா முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சைனாவுக்கு வந்து அரேபியன் சீயை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. அதனால் அவங்க வந்து சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் மூலயமா
அரேபியன் சீயை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. இதற்காக தான் 62 பில்லியன் பணத்தை வந்து அவங்க வந்து முதலீடு பண்ணியிருந்தாங்க. இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாரோடைய பெரும் பகுதி வந்து பலூச்சிஸ்தானில் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் சைனா பாகிஸ்தானுக்காக கௌதார் போர்ட்டையும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. பலூச்சிஸ்தான் தனி நாடாக ஆயிடுச்சு அப்படின்னா சைனா இந்த போர்ட்டையும் இழக்கக்கூடிய அபாயம் இருக்கு. அதனால சைனாவுக்கு வந்து பலூச்சிஸ்தான் என்ற ஒரு தனி நாடு வந்து உருவாகிறது வந்து கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்குது. நம்ம சமீபத்தில் கூட அவங்க வந்து IMF கிட்டேருந்து கடன் வாங்கியிருந்தாங்க. அந்த அளவுக்கு பொருளாதாரம் வந்து ரொம்பவே ஒரு மோசமான நிலையில் இருக்கு. இப்போதைக்கு பாகிஸ்தான் வந்து சைனாவுடைய கை பாவையாக தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. அதனால சைனா எக்காரணத்தை கொண்டும் பாகிஸ்தான் பிளவுபடுறதை விரும்பாது. இதனால ஐநாவும் பலூச்சிஸ்தானை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்காது. ஏன்னா ஐநாவுடைய மிகப்பெரிய பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய 2 பெரிய நாடுகள் வந்து அமெரிக்காவும் சைனாவும். ஸோ இவங்க 2 பேருமே பலூச்சிஸ்தான் பிரியறதை வந்து விரும்ப மாட்டாங்க. இதனால் ஐநாவும் பலூச்சிஸ்தானை ஆதரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து மிக 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 குறைவு. ஆனால் இப்போ வந்து இந்தியா பலூச்சிஸ்தானை ஆதரிச்சிச்சு அப்படின்னா மற்ற நாடுகளும் ஆதரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம். அதனால தான் தொடர்ந்து பலூச்சின மக்கள் வந்துட்டு இந்தியாவினுடைய உதவியை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதில் இந்தியா ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல்களாக என்ன இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் வசம் 130 அணு ஆயுதங்கள் இருந்துச்சு. இப்போ பலூச்சிஸ்தானுக்கு ஆதரவு இந்தியா தெரிவிச்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. அந்த 130 அணு ஆயுதத்தில் ஏதாவது ஒரு அணு ஆயுதம் இந்தியா மேலே உபயோகப்படுத்தினான்னா மற்ற நாட்டுக்கு உதவ போய் தங்கள் நாட்டுக்கு எதுக்கு தேவையில்லாத ஒரு சிரமம் அப்படிங்கிற ஒரு பார்வையிலும் வந்து இந்தியா இருந்தாங்க. ஆனால் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் வந்து நிலைமையே வேறு. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் வந்துட்டு பாகிஸ்தானுடைய ஆர்மி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வலுவிழந்த ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையை பயன்படுத்தி இந்தியா வந்து ஒரு மாரல் சப்போர்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எதனால் அப்படின்னா 2018 அப்போ பிரதமர் மோடி சுதந்திர தின உரையப்போ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா பலூச்சின மக்களுடைய பல துயரங்களை பற்றி எடுத்து கூறினார். இதை போல் ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்து உலக நாடுகளுக்கு வந்து பலூச்சின மக்கள் எந்த அளவுக்கு வந்து அவதிக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு எடுத்து கூறினா பலூச்சிஸ்தானுக்கு ஆதரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்தியா ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்குமா, அப்படி இல்லைன்னா டைரெக்டாக தங்களுடைய ஆர்மியை அமைச்சு வந்து உதவி செய்யுமா, அதுவும் இல்லாமல் வெறும் ஆயுதங்களை மட்டும் கொடுத்து உதவி செய்யுமான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.